வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சத்தான பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மில்லட் பேன் கேக் எப்படி செய்வோன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஈவினிங்கு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது செய்து கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக பஞ்சு போல் சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி நான் வந்து சாமி அரிசி வச்சு சூப்பராக இது செய்திருந்தேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கப் அளவு சாமி அரிசி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தாங்க. மறுநாள் நல்லா ஊறி இருந்தது. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சிட்டேன். இதில் ஒரு 2 இல்லை 1.5 வாழைப்பழம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு அரை கப் அளவு துருவின வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு மிக்சியில் இது போல் நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே 2 ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேங்க வாசனைக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முறுமுறுப்புக்காக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயெல்லாம் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிட்டேன். 1/2 hour நல்லா ஊறின பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஊற்றுற பதத்துக்கு கரைச்சிட்டேங்க. அடுப்பில் ஒரு திக்கான பேன் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு பேன் நல்லா ஹீட்டான பிறகு ஊற்றிக்கலாம். கரண்டியில் வந்து நம்ம இது தேய்ச்சி விடாமல் அப்படியே ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்த பிறகு பபிள்ஸ் இது போல் ஹோல்ஸ் அப்படி வந்த பிறகு திருப்பி விட்டுலாங்க. திருப்பி போட்டு நல்லா அழுத்தி இது போல் விட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இதில் நான் ஆயில் எதுவுமே சேர்க்கலைங்க, சோடா எதுவுமே சேர்க்கலை. நல்ல சாஃப்டான சத்தான மில்லட் பேன் கேக் தயாராகிடுச்சுங்க. இது நம்ம ஈவினிங்லாம் செய்து கொடுக்கலாம், மார்னிங் கூட செய்து கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வெள்ளைப்பாக்கு தாங்க வச்சுருந்தேன். இதுக்கு ஆக்சுவலாக வந்து பீனட் பட்டர் இல்லைன்னா வந்து தேன் ஹனி வச்சு கொடுக்கலாங்க. அருமையான இந்த சத்தான மில்லட் பேன் கேக் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மில்லட் வச்சு சூப்பரான சாமை அரிசி பேன் கேக் செய்திருந்தாங்க. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.